நம்ம கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கேலக்சி முழுவதுமே தண்ணியால நிரம்பி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த யூனிவர்ஸ்லயே மிகப்பெரிய பிளாக் ஹோல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய மேகக்கூட்டம் ஆல்கஹாலால உருவாகி இருக்கு. இப்ப பிரபஞ்சத்துடைய விசித்திரமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிரபஞ்சத்தை பற்றி 6 விசித்திரமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம யூனிவர்ஸில் நிறைய வகையான கேலக்சி இருக்குது. அதில் ஒன்று தான் குவாய்சார். இந்த மாதிரி கேலக்சியில் மிகப்பெரிய கருந்துளைகள் இருக்கும். 2011 நம்ம யூனிவர்ஸில் குவாய்சார் வகை கேலக்சி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய மையத்தில் மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குது. அதோடைய பேரு APM 08279+5255. அந்த கருந்துளையை சுற்றி தான் மிகப்பெரிய நீரோட்டம் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடல் நீர் மொத்தத்தையும் விட 140 ட்ரில்லியன் மடங்கு பெருசு. அதாவது 1,40,00,000 கோடி மடங்கு நம்ம பூமியை விட அதிகமான தண்ணி இருக்கா. இந்த குவாசர் வகை கேலக்சி கருந்துளைகளால தான் இயக்கப்படுது. சென்டர்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் டஸ்ட்டை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அது மூலியமா மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துது. இந்த குவாசர் உருவாக்குற எனர்ஜி 1000 ட்ரில்லியன் சூரியனுக்கு சமமா. நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா நீராவியும் ஒன்னா சேர்த்தா கூட இந்த குவாசரை விட 4000 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த பிளாக் ஹோல் இன்னும் 6 மடங்கு பெருசாகிறதுக்கு தேவையான நீராவியும் கார்பன் மோனாக்சைடும் இன்னும் ஒரு சில மாலிகல்ஸும் அதோட சுற்றுப்பாதையில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கேஸ் -53 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்புறம் நம்ம பூமியோட வளிமண்டலத்தை விட 300 ட்ரில்லியன் மடங்கு குறைவான டென்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுவே நம்ம மில்கிவே கேலக்சியோட கம்பேர் பண்ண சொல்ல 10 இருந்து 100 மடங்கு அதிகமான டென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம மில்கிவே கேலக்சியில 10% தான் ஸ்டார்ஸ் இருக்கு, 90% டார்க் மேட்டர் தான் இருக்கு. இந்த குவாசர் நம்ம பூமியில இருந்து 12 மில்லியன் லைட் இயர் தொலைவில் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல 186 வருஷமா ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. எந்த கிரகத்துலன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜூபிட்டர்ல தான். ஜூபிட்டரை ஆராய்ச்சி பண்ண சொல்ல முதல் முறையா 1665 ஒரு மிகப்பெரிய ரெட் ஸ்பாட் இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1879 வாயேஜர் 1 அந்த சூறாவளியை புகைப்படம் எடுக்குது. அந்த புகைப்படத்தை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெட் ஸ்பாட் ஒரு மிகப்பெரிய கிளவுடனும் அதுல நிறைய நிறங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தறதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெட் ஸ்பாட் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம பூமியை போல 3 பூமி உள்ளடக்க முடியும். அவ்வளவு பெரிய புயல் ஜூபிட்டர்ல இன்னமும் வீசிட்டு இருக்கு. நம்ம யூனிவர்ஸ்லயே மிகப்பெரிய பிளாக் ஹோலை 2015 கண்டுபிடிச்சாங்க. அதோடைய பேரு J0100+2802. இதோட நிறை நம்ம சூரியனை விட 12 பில்லியன் மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம இதோட வெளிச்சம் நம்ம சூரியனை விட 420 ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமா இருக்குமா. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வாட்டர் வேப்பர் குவாசரை விட இது 7 மடங்கு பிரகாசமா இருக்குமா. இந்த குவாசர் பிக் பேங் உருவாகி 90 மில்லியன் ஆண்டுகள்ல உருவாகி இருக்கு. இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியில இருந்து 12.8 பில்லியன் ஆண்டு தொலைவில் இருக்கு. இந்த குவாசரை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மில்கிவே கேலக்சி மையத்திலும் சகிட்டேரியஸ் A என்ற ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதை விட இந்த குவாசர்ல இருக்க பிளாக் ஹோல் 3000 மடங்கு ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எரியும் ஒரு பனி கிரகத்தை பத்தி பார்க்கலாம். அந்த கிரகத்துடைய பேரு கிளிசி 436b. இது நம்ம நெப்டியூன் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். 2004 இதை கண்டுபிடிச்சாங்க. இது நம்ம பூமியில இருந்து 30 மில்லியன் ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பூமியை விட 20 மடங்கு பெருசு. இதோடைய ஆர்பிட் ஜோன் பாத்தீங்கன்னா அதோடைய சூரியன்ல இருந்து வெறும் 4.3 மில்லியன் மைல்ஸ் தான். அதனால இது அதோடைய சூரியனை வெறும் 2 நாள் 15 மணி நேரத்துல சுத்தி வருது. இதுவே நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 93 மில்லியன் மைல்ஸ். இந்த கிரகத்துடைய மினிமம் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே 245 டிகிரி செல்சியஸ். அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய பனி நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்பவே கம்ப்ரஸ்டான வாட்டர்ல உருவாகிற கார்பன் மாதிரி இருக்கும். இதனால அதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி வெளியே போகாம தடுக்குது. நம்ம மில்கிவே கேலக்சியில இருக்கக்கூடிய டைமண்ட் கிரகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 55 கேன்சரி E என்ற கிரகத்தை 2004 கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகத்துல 3ல ஒரு பங்கு டைமண்டால நிறைஞ்சிருக்கு. இது நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசா இருக்கும். இந்த கிரகம் நம்ம பூமியில இருந்து 40 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இந்த கிரகத்துக்கு ஒரு வருஷம்ன்றது வெறும் 18 மணி நேரம் தான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விட 25 மடங்கு கம்மியான டிஸ்டன்ஸ்ல அதோட சூரியனை சுத்தி வருது. அதனால இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 5100 டிகிரி செல்சியஸ். இந்த கிரகத்துடைய மதிப்பீடு என்னன்னு பாத்தீங்கன்னா 26.9 நானோ இல்லியன் டாலர்ஸ். ஒரு நானோ இல்லியன்னா 1க்கு அப்புறம் 30 0 வரும்.
நம்ம கேலக்சில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேகக்கூட்டம் முழுவதுமே ஆல்கஹாலால நிரம்பி இருக்கு. அது எப்படி சாத்தியம், எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்துல இருந்து 390 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இந்த மேகக்கூட்டத்துடைய பேரு சகிட்டேரியஸ் B2. இதுல ராஸ்பெரி அப்புறம் ரம்மோடைய வாசனை வருமா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தில் ஃபார்மேட் என்ற கெமிக்கல் காம்பவுண்ட் இதுக்குள்ள இருக்கு. இந்த சகிட்டேரியஸ் B2 நம்ம சூரியனை விட 3 மில்லியன் மடங்கு நிறைய அதிகம். அது மட்டும் இல்லாம இதோடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 150 லைட் இயர்ஸ். இந்த மேகத்துடைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -223 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய எத்தில் ஆல்கஹால் 400 ட்ரில்லியன் பிண்ட் ஆஃப் பியர் பாட்டில நிரப்பத்துக்கு போதுமானதா இருக்குமா. ஒரு பிண்ட் ஆஃப் பியர்ன்றது 330 ml நம்ம இந்தியா கணக்குப்படி. இதுவே ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டா 425 ml, யூஎஸ்ல 551 ml. இது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பிண்ட் ஆஃப் பியர் குடிச்சா கூட இந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய ஆல்கஹாலை காலி பண்ண நமக்கு 1 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படுமா. இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நம்புறேன்.